ஒரு ராசி உண்டு. ஒண்ணு சாப்பிட்ட பிறகு பேசுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அல்லது சாப்பிட போறதுக்கு முன்னாடி பேச சொல்லுவாங்க, இங்க எப்படா முடியுமா நம்மளே பார்ப்பாங்க, பேசுறதை கேட்க மாட்டாங்க. அந்த ராசியோட பிறந்தாரு. ஆனா வேற வழி கிடையாது. ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கல, சுருக்கமா முடிச்சிடறேன் என்னுடைய உரையை. நான் டைம் வச்சுட்டு தான் பேசுறேன், பயப்பட வேண்டாம். முதல் என்னுடைய வாழ்த்து. ஏன்னா 25 ஆண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதுல என்ன வேண்டும்னா, நீங்க ஒரு புத்தகம் எழுதலாமா, இவரு கூட எப்படி வாழ்க்கை நடத்தணும்னு புத்தகம் எழுதலாம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், கிளம்பி ரெடியா கோயிலுக்கு போலான்னு போயிட்டு வரமாட்டோம், அடுத்த 2 நாள் கழிச்சு தான் வரணும். நமக்கு ரெடியா ஏன்னா ஒரு பிளான் பண்ணிட்டு உட்காந்துப்போ வரமாட்டாங்க, போன எடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு என்னது ஒரு இக்கட்டான சூழல் தள்ளிடுவோம். அதெல்லாம் தாண்டி அவர் ஜெயிக்கிறாருன்னா நீங்கள் குடும்பம் அவருக்கு கொடுத்த ஆதரவு, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது தம்பிட்ட கேட்ட, எப்படிப்பா 25 வருஷம் நீ ஜப்பான் சேர்ந்தானே, நம்ம பாலிசி 2 என்ன நடந்தாலும் சரி சரிமா சாரிமா முடிஞ்சது, அவ்வளவுதான். இதெல்லாம் வாழ்க்கை தத்துவங்க. 2 விஷயம், நீங்க என்ன செஞ்சாலும் ரைட், அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, காந்திகாரத்தை தெரியுங்க, காதல் ஒண்ணுமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், ரைட்டு. இது எல்லாமே என்னன்னா திரைக்கு பின்னால நீங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். உங்களுடைய 25 ஆண்டு காலம் இந்த உறவினர் இவ்வளவு பேர்த்த நீங்க அரவணைச்சு போயிருக்கீங்கன்றது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப புதுமையா இருந்தது. மீண்டும் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது புத்தகம். நிறைய நேரங்கள் எனக்கு இன்னொரு ராசி உண்டு. நான் விழுந்து விழுந்து படிச்சுட்டு போவேன், எந்த கேள்வியுமே வராது படிச்சேன். அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சவங்க தான் எழுதிட்டு வந்தேன். இவர் எனக்கு புக் அனுப்பிச்சாருன்னு படிச்சுட்டு வந்தேன். எல்லாம் படிச்சுட்டு வந்தா எல்லாம் ஏற்கனவே பேசிட்டாங்க. ஒண்ணு. 2வது, இப்ப நான் பேச ஆரம்பிச்சேன்னா காண்டாயிருக்கு. அதனால இந்த புத்தகத்தை பற்றி முழுமையாக தெரிய வேண்டும் என்றால் ஒரே வழியில் சொல்லுகிறேன், தயவு செஞ்சு போய் படிங்க. மீட்டிங் வந்தோம், சாப்பிட்டோம், போனோம்ல இருக்கிறது அது ஒரு பக்கம். தயவு செஞ்சு இந்த புக்கை எடுத்து போய் பின்னாடி வச்சிருக்கிறாங்க, எடுத்து போய் படிச்சுக்கலாம். இதுக்குள்ள முழுமையான கருத்துட்டு உருவாங்க, மற்ற கருத்துக்கள் இவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அதோட முடிச்சுக்குவோம், ரைட்டா? அடுத்தபடியாக இன்னொரு வேண்டுகோள் என்னன்னாங்க, நீங்க இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வேற தமிழகம் சம்பந்தப்பட்டதோ இந்தியா சம்பந்தப்பட்டதோ இல்லை. அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்தாலும் பதிவாயிருக்கு. வீட்டு வேலைகள்ல அங்க எப்படி இருக்கிறாங்க, இங்க எப்படி இருக்காங்கன்றத சொல்லியிருக்காரு. அப்ப தினசரி கடந்து போகக்கூடிய பிரச்சனைகளை பதிவு செய்கிறீர்கள். இன்னும் பதிவு செய்ய வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. அப்ப நீங்க அதெல்லாம் பதிவு செய்யுங்க. என்னுடைய வேண்டுகோள், மாதம் 2 கட்டுரைகள் எழுதுங்க. ஒரு வருடத்திற்கு 24 கட்டுரைகள். அப்ப என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா, உங்களுடைய 50வது திருமண விழாவிற்கு என்னை அழைப்பீர்கள், இதே போல் பேச முதலாளாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது, ரைட்டா? அது உங்களின் 25வது புத்தகத்தை வெளியிடும் விழாவாக இருக்க வேண்டும். இன்னும் 25 வருஷம் இருக்கு உங்களுக்கு. வருஷம் ஒரு புக் ரொம்பலாம் இல்லை. ஏன்னா முதல் புக் எழுதி வெளியிடுறது தாங்க சிரமம். அடுத்து உங்களுக்கு அந்த புளோ தெரிஞ்சிடும். நமக்கு பதிப்பகத்தார் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறாங்க. அப்ப உங்களுடைய 50வது திருமண விழாவிற்கு என்னை கண்டிப்பாக அழைத்து முதலாளாக பேரை போட்டு பேச அதிக வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பொறுமையாக உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, தம்பி இன்னும் மென்மேலும்